வணக்கம் கனுஷியா. வணக்கம். என்ன நிலவரம்? நாட்டுல என்ன நடக்குது? நாட்ல இல்ல. இப்போ எப்படின்னா, உலகத்துல என்ன நடக்குதுன்னு தான் கேட்கணும். ஏன்னா, அந்த அளவுக்கு போர் நடந்துகிட்டு இருக்கு. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா, மத்திய கிழக்கு நாடுகள் இது எல்லாமே வந்து ஒரு போர் சூழல் அப்படியே பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆமா. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா, ம். இந்த பக்கமும் தாக்குறாங்க, அந்த பக்கமும் தாக்குறாங்க. ம். தாக்குறது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, பல எச்சரிக்கைகள விடுத்திருக்காங்க. விடுத்திருக்காங்க. ஆமா. அதுவும் ஸ்பெஷலா ம். ஈரான் இருக்கு இல்லையா? ஆமா. அது ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கு. என்ன அப்படின்னு ம். ம். பாத்தீங்கன்னா, அ ஹோர்முஸ் நீரிணையை கடந்து யாருமே செல்ல முடியாது. அந்த ஆமா. வழிய நாங்க மறைச்சுட்டோம். மறைச்சிட்டோம். ம். அப்படியும் நீங்க வந்தீங்கன்னா, வர்றவங்கள கொளுத்துவோம் அப்படின்ற மாரி ஒரு எச்சரிக்கைய விட்டுருக்காங்க ஈரான். அதே மாதிரி அமெரிக்கா அவங்களுடைய நாட்டு மக்களுக்கு ஒரு அறிவிக்கைய விடுத்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம். மத்திய கிழக்கு நாட்டுல குறிப்பிட்ட ஒரு 14 நாட்டுல இருக்க அமெரிக்கர்கள் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறுங்கள் வெளியேறணும் அப்படின்னு அப்படின்னு சொல்றோம். சொல்லியிருக்காங்க. ஆமா. அதே மாதிரி இலங்கையில வந்து என்ன மாதிரி இந்த அதாவது ஈரான், இஸ்ரேல் இது எல்லாமே மாறி, மாறி தாக்குதல் நடத்திட்டு இருக்கக்கூடிய இந்த போர் நிலைமை வந்து இலங்கைக்கு என்ன மாதிரியான தாக்கங்கள ஏற்படுத்தியிருக்கு? இது இலங்கையில என்ன மாதிரியான பிரச்சனைகள கொண்டு வரப்போகுது? அப்படிங்கிற விடயத்த பத்தியும் நாங்க இன்னைக்கு பேசப் போறோம். அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு பார்லிமெண்ட் நடந்தது. இந்த பார்லிமெண்ட்ல வந்து எங்களுடைய நாட்டினுடைய ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க வந்து ஒரு விசேட அறிக்கை, இந்த போர் நிலைமை, இது இலங்கையில எப்படி தாக்கம் செலுத்தப் போகுது, ஒரு ஜனாதிபதியா அவர் அவருடைய கருத்துக்கள வெளியிட்டிருந்தாரு. அத பத்தியும் இன்னைக்கு நாங்க எங்களுடைய நிகழ்ச்சியில பேசப் போறோம். இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. சரத் பொன்சேகா வந்து கொஞ்ச நாளாவே வந்து ரொம்ப பேசப்பட்ட ஒரு நபர் தானே. அவரும் வந்து நேற்றைய தினம் ஒரு விசேட கருத்த வெளியிட்டிருக்காரு. அது எதிர்பார்த்த ஒரு விடயம் தான். அவரே அத சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ரணில் விக்ரமசிங்க வெளியிட்ட ஒரு பரபரப்பான செய்தி தொடர்பாகவும் இன்னைக்கு நாங்க வந்து இந்த நிகழ்ச்சியில பேசப் போறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். போகலாம். சரி, ம். முதலாவதா ம். போர பத்தி கதைச்சிடலாம். ஆமா. இப்ப உலகமே அத பத்தி தான் கதைச்சுக்கிட்டு இருக்கு. கதைச்சுக்கிட்டு இருக்கு. ம். நிறைய பேர் கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சண்டைலாம் போடாதீங்கப்பா, சமாதானமா முடிச்சிடுங்க அப்படின்னு ஆமா. சொல்றாங்க. ம். பட் ஈரான் நாங்க சமாதானமா போக மாட்டோம் ஆமா. அப்படின்ற மாரி ஒரு நிலைப்பாட்டுல இருக்காங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான். ம். அந்த ஹோர்முஸ் நீரிணை இருக்கு இல்லையா? அத ஆமா. மூடிட்டாங்க. ஓ! இப்ப எண்ணெய் இது 5ல ஒரு பங்கு அந்த நீரிணையால தான் வருமா. எண்ணெய் வந்துட்டு. போக்குவரத்து ம். அப்படின்னு நடக்கும்போது, கப்பல்கள் அதால வரும்போது, ம். அத மூடுற பட்சத்துல நிறைய அசம்பாவிதங்கள் நடக்கலாம். ஸோ நடக்கலாம். அதையும் மீறி நீங்க அந்த இதுக்குள்ள வந்தீங்கன்னா, ம். வர்றவங்கள கொளுத்துவோம் அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ம். அதான். அதே மாதிரி நீங்க சொன்னது. இந்த அதாவது அமெரிக்கா வந்து ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கு என்ன அப்படின்னு சொன்னா, நாடுகள்ல இருக்கக்கூடிய அமெரிக்க பிரஜைகள் எல்லாருமே வந்து வெளியேறணும் அப்படின்னு சொல்லி. இதோட மூல கருத்தாவே அமெரிக்கா தான். அமெரிக்காவே இப்ப இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இதாகியிருக்கு. ஏன்னா, அவங்களுக்கே விளங்குது இப்போ போர் வந்து தீவிரமா இருக்கு. ஏன்னா, ஈரான் வந்து மத்திய கிழக்கு நாடுகள்ல இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள்ல வந்து அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். நிறைய பகுதிகள் அதாவது பஹ்ரைன், சவுதி அரேபியா, துபாய், குவைட் இந்த மாதிரி மத்திய கிழக்கு நாடுகள்ல இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் எல்லா மேலயுமே அ ஈரான் வந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு. இதுக்கு பதிலடி குடுக்குற விதமா இப்போ இஸ்ரேலும் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா, ஈரானோட தலைநகர் மேல மறுபடியும் ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கு. இப்போ இன்னைக்கு காலையில மறுபடியும் ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கு. அதனால இந்த போர் பதட்டம் அப்படிங்கிறது வந்து 2 பக்கமும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு அது வந்து தீவிரமாவே போய்க்கிட்டு இருக்கு. இது எங்க போய் முடியும் இதுக்கு ஒரு எண்ட் கிடையாதா சார் அப்படிங்கிற மாதிரி இது நிப்பாட்டுற மாதிரியே இல்ல. ஏன்னா மாறி மாறி அந்த ஈகோவ டச் பண்ணிட்ட அந்த ஒரு காரணத்தினால வந்து மாறி மாறி போய்க்கிட்டே இருக்கு. மத்தது என்னன்னா, இது எல்லாத்துக்குமே காரணம் ஈரானோட உயர்மட்ட தலைவர். அவர் வந்து உயிரிழந்துட்டாரு அப்படின்னு சொல்லி தாக்குதல் காரணமா உயிரிழந்துட்டாரு அப்படின்னு வெளியான செய்தி, இப்போ வந்து இந்த இவ்வளவு போர் பதட்டத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு காரணமாகவும் அமைஞ்சிருக்கு. அ இதே இதே மாதிரி உலக பொருளாதாரம் வந்து ரொம்பவே இப்ப அப்படியே சரிவை நிக்குது. நோக்கி ஒரே போய்க்கிட்டு இருக்கு. இடத்துல நிக்குது. இது எங்க போய் முடிய போகுது? என்ன நடக்க போகுது? அப்படிங்கிற தீர்வு வந்து யாரோட கையிலயுமே இல்ல. ட்ரம்ப் கூட நாங்க நேத்து சொன்ன மாதிரி 4 வாரங்களுக்கு நிச்சயமா இந்த போர் நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நடந்திருக்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப இத்தன நாள் வந்து மத்திய கிழக்கு நாடுகள்ல இருந்து அமெரிக்க ராணுவ தளங்கள தான் வந்து ஈரான் தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. அது வந்து நிறைய சேதங்கள் ஏற்பட்டிருந்தது. இந்த மாதிரியெல்லாம் நடந்துட்டு இருந்தது. இன்னைக்கு காலையில என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, துபாய்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆஸ்திரேலிய ராணுவ தளம் மேலயும் வந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அப்ப இது இன்னும் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. எதற்காக இந்த மாதிரியான தாக்குதல்கள் நடக்குது? இப்ப எந்த நாட்ட வந்து ஈரான் வந்து டார்கெட் பண்ணுது அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகளும் எழுப்பப்பட்டிருக்கு. இந்த தாக்குதல் வந்து நிச்சயமா எங்க கொண்டு போகுது, எந்த கோணத்துக்கு போகுது அப்படிங்கிற ஐடியா சுத்தமாவே கிடையாது. ம். ஆனா இது நிப்பாட்டணும்.
உலகம் வந்து இதுக்கப்புறம் மத்திய கிழக்கு நாடுகள்ல வந்து ஒரு பெரிய ஒரு போர் பதட்டம் உருவாகும் அப்படின்னு சொல்லி நிறைய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ஈரான் மற்றும் லெபனான்ல வந்து 600 பேருகிட்ட வந்து உயிரிழந்துட்டாங்க அப்படின்ற செய்திகள் ஆமா. வந்து வெளியிருக்கு. இப்ப ம். வரைக்கும் சரியா தெரியாது. இப்ப 600 பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்காங்கன்னு ஒரு செய்தி தான் வந்திருக்கு. இது ம். கூடலாம், குறையலாம், எப்படி வேணாலும் போகலாம். அதே மாதிரி நீங்க சொன்ன மாரி தான். நேத்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்போம் தெரியுமா? நேத்து வந்து நீங்க கேட்டீங்க. இதுல வந்து யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு ஆமா. சொல்லும்போது, ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. ஆனா ம். உயிரிழப்புகள் அதிகமா இருக்கும் அப்படின்ற மாரி அதிகமா இருக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்படின்னு. ஸோ அதே மாதிரி சம்பவங்கள் தான் இப்ப நடந்துகிட்டு ம். இருக்கு. ஸோ முதல்ல சொல்லியிருந்தோம்ல, இந்த உலக பொருளாதாரம் வந்து ஸ்தம்பிதமாகுதுன்னு சொல்லி, அதில முக்கியமா என்னன்னா, கட்டார் வந்து கேஸ் விநியோகத்த வந்து அந்த தொழிற்சாலைய வந்து மூடியிருக்கு. தற்காலிகமா மூடியிருக்கு. அப்போ இந்த இந்த போர் பதட்டம் காரணமா, அப்போ இப்போ எரிவாயு, எரிபொருள் இது எல்லாமே வந்து ஒரு கேள்விதான். அதனால போர் வந்து நிச்சயமா நிக்கணும். அப்படி இல்லன்னு சொன்னா, இது எல்லாரோட கணிப்பு மாதிரியே 3ஆம் உலகப் போருக்கு ஒரு வழிவகுக்கும். அப்படிங்கிற ஒரு கணிப்பு தான் இருக்கு. இதுக்கான தீர்வு எங்க இருக்கு அப்படிங்கிறது தான் இப்ப ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இதே இது பார்த்தீங்கன்னா, அ வடக்கு இஸ்ரேல்ல நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் இருக்கு ஆமா. இல்லையா? அந்த தாக்குதல்ல வந்து இலங்கையைச் சேர்ந்த ஒரு பெண் வந்து காயப்பட்டுருக்காங்க காயப்படும். அப்படின்ற மாரி செய்தி ம். வந்து வெளியிருக்கு. ம். ஒரு 43 வயது பெண் தான் வந்து காயமடைஞ்சிருக்காங்களாம். இவங்க வந்து பணிப்பெண்ணா ஒரு வீட்டுக்குள்ள வந்து வேலை செஞ்சுட்டு ம். இருக்கும்போது தான் இந்த தாக்குதல் இடம்பெறும்போது அவங்க வந்து காயம் ஏற்பட்டிருக்கு. ஆ. ஸோ இதே நேரத்தில இப்ப இலங்கையில இருக்க எதிர்க்கட்சிகள் இருக்கு இல்லையா? ம். இவங்க வந்து இந்த போர் பற்றி ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு கலந்துரையாடல். கலந்துரையாடல் ஒண்ணு வச்சிருக்காங்க. ஆமா, ஆமா. இப்ப ம். எப்படின்னா, நம்ம வந்து வீட்ல பேசிக்கிட்டு இருப்போம் இல்லையா? ம். அமெரிக்கால யாரு ட்ரம்ப். ட்ரம்ப் சொல்லும்போது, நம்ம ம். சம்மந்தமே இல்லாம வீட்ல உட்கார்ந்து கழிச்சிட்டு இருப்போம் இல்லையா? கழிச்சிட்டு ஸோ இருப்போம். அதே மாதிரி தான் இப்ப ம். எதிர்க்கட்சிகள் வந்து கலந்துரையாடி இருக்காங்க. ஆமா. கலந்துரையாடி சஜித் பிரேமதாசவா இருக்கட்டும், ஆ சஜித் பிரேமதாசா கூட வந்து தன்னுடைய கருத்த வந்து வெளியிட்டிருக்காரு. ஆமா. அதாவது இந்த மத்திய கிழக்கு நாடுகள்ல போர் பதட்டம் தீவிரமடைஞ்சுட்டு இருக்கு. இதனால வந்து இப்ப இலங்கையிலருந்து போயிட்டு வேலை செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய பாதுகாப்பு தொடர்பாகவும். அது மட்டும் இல்லாம இந்த இந்த நாடுகள்ல இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய போர் வந்து ஒரு அமைதியான நிலைமைக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே சேர்ந்து எதிர்க்கட்சிகள் சேர்ந்து ஒரு சஜித் பிரேமதாச தலைமையில ஒரு கலந்துரையாடல் நடத்தியிருக்காங்க. ஏன்னா இத வந்து பாராளுமன்றத்தில முன்வைக்கணும். இந்த கருத்துக்கள பாராளுமன்றத்தில முன்வைக்கணும். இந்த யோசனைய முன்வைக்கணும்னு சொல்லி இவங்க வந்து ஒரு கலந்துரையாடல் நடத்தி, அதே மாதிரி இன்னைக்கு பாராளுமன்றத்தில அவர் பேசியிருந்தார் இந்த விடயங்கள் சம்மந்தமா. அ அவருடைய ஒரு நிலைப்பாடு என்ன மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி அவரோட கருத்துக்கள வெளியிட்டிருந்தாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மத்திய கிழக்கு நாட்டுல வந்து 10,00,000 இளைஞர்கள் வந்து வேலை செய்றாங்க. வேலை ஸோ செய்றாங்க. அவங்களுடைய பாதுகாப்ப வந்து ம். அரசு வந்து உறுதி செய்யணும். ம். அதே நேரத்தில எந்த விலை கொடுத்தாவது சமாதானத்த வந்து சமாதானமா போங்க போங்க அப்படின்ற அப்படின்னு. மாரி வந்து அவர் வந்து சொல்லியிருந்தார். ம். அது மட்டும் இல்லாம மஹிந்த ராஜபக்ஷ இருக்காரு இல்லையா? ஆமா. முன்னாள் ஜனாதிபதி முன்னாள் மஹிந்த ஜனாதிபதி. ராஜபக்ஷ. ம். அவரும் சில விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாரு. அந்த ஈரானுடைய முன்னாள் ஜனாதிபதி வந்து கொஞ்சம் இவருக்கு நெருக்கமானவராம். நெருக்கமானவர். ஆமா. நண்பர் அப்படின்னு ம். சொல்லலாம். அவர் கூட இலங்கைக்கு ஒரு முறை வந்து இவர் ஜனாதிபதியா இருக்கும்போது விஜயம் செஞ்சிருக்காரு. ஆமா. ஸோ அவர் இந்த தாக்குதல்ல வந்து உயிரிழந்திருக்காரு. ம். ஸோ அத பத்தி இவர் வந்து கவலை வெளியிட்டிருக்காரு. ஸோ இவரும் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர் எல்லாம் வேணாம். ம். சமாதானமா போங்க அப்படின்ற மாரி ஒரு அட்வைஸ வந்து குடுத்திருக்காரு. ஆமா. அவர் வந்து இந்த உமா ஒயா திட்டம் தொடர்பா எல்லாம் இலங்கைக்கு வந்திருந்தாரு. அதுக்கு நிறைய ஆதரவு வழங்கியிருந்தாரு அப்படின்னு சொல்லி மஹிந்த தன்னோட அறிக்கையில வந்து சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி அமைதியா இருக்கணும். இந்த போர் பதட்டம் எல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரியும் மஹிந்த ராஜபக்ஷ வந்து ஒரு அறிக்கைய வந்து நேற்று வெளியிட்டிருந்ததா வந்து அவரோட உத்தியோகபூர்வ ட்விட்டர் தளத்துல வந்து அவரோட கருத்துக்கள வெளியிட்டிருந்ததா வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் இப்போ இலங்கையில இருந்து மத்திய கிழக்கு நாடுகள்ல போய் வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க கூடிய சம்பந்தமா ஒரு அவதானம் செலுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தூதரகங்கள் வழியா அவங்களோட அங்க இருக்கக்கூடியவங்களோட பாதுகாப்பு எல்லாத்தையுமே வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி எந்த நேரமும் அப்டேட்டடா தான் இருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து அந்த விடயங்கள்ல வந்து தீவிரமா செயற்பட்டுட்டு இருக்கு. அ அவங்களோட சேஃப்டி தொடர்பா, அவங்கள எப்படி எப்ப இங்க கூட்டு வர்றது தொடர்பா, அது மட்டும் இல்லாம இங்க இருந்து அங்க போறவங்க இருக்காங்க தானே. இப்ப மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போக இருந்தவங்களாக இருக்கட்டும், அங்கருந்து இங்க வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளாக இருக்கட்டும், மறுபடியும் அவங்களோட நாட்டுக்கு போகணும் தானே. அது தொடர்பாகவும் இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து அவங்களோட விசேட செயல் திட்டங்கள வந்து நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கதா வந்து ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. ம். ஆகவே அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்க வந்து இது தொடர்பா அவதானம் செலுத்திக்கிட்டு தான் இருக்கோம். யாரும் பயப்பட வேணாம். எல்லாம் வந்து அ தெளிவா தான் போய்க்கிட்டு இருக்கு. சரியா போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவசர இலக்கங்களும் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. எதுவும் தேவை இருக்குன்னா, அங்க இருக்கக்கூடியவங்க தொடர்பா வந்து உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணுமா இருந்தா, நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணிக்காதீங்க. டீட்டெயில்ஸ் குடுப்போம் நாங்க அப்படின்னு சொல்லி, எங்களுடைய அரசாங்கம் வந்து அந்த விடயங்கள்ல வந்து ரொம்ப அவதானமா செயல்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அரசாங்கம் வந்து அவதானமா செயற்பட்டுக்கிட்டு இருக்கு. அதே ம். அரசாங்கம் தான் சொல்லுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்ல எரிபொருள் தட்டுப்பாடு கிடையாது. கிடையாது. யாருமே லைன்ல நிக்காதீங்க. நிக்காதீங்க. வேண்டிய அளவு கையிருப்பு இருக்கு அப்படின்னு ம். சொல்லும்போது, மக்கள் வந்து லைன்ல இருக்காங்க. ஸோ இருக்காங்க. இப்ப என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு ம். பார்த்தீங்கன்னா, யாழ்ல வந்து எரிபொருள் நிலையங்கள் இருக்கு இல்லையா? ஆமா. ஸோ இவங்களுக்கு வந்து வழமையா வந்து கிழமைக்கு எவ்வளவு குடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1,00,000 லிட்டர் பெட்ரோலும், 40 ம். லிட்டர் வந்து டீசலும் தான் குடுப்பாங்களாம். ம். ஆனா இப்போ
3,00,000 லிட்டர் பெட்ரோலும் 70,000 லிட்டர் டீசலும் விநியோகிக்கப்பட்டிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து தேவைக்காக விநியோகிக்கப்படல. ம். மக்கள் வந்து வாங்கி வாங்கி வச்சிருக்காங்க இல்லையா? வச்சிருக்காங்க. ஸோ அதனால இவ்வளவு கூடிய அமௌண்ட் பெட்ரோலும், டீசலும் விநியோகிக்கப்பட்டிருக்கதா இப்போ வந்து நியூஸ் ஒண்ணு வந்திருக்கு. ஆமா. ஸோ அரசாங்கம் என்ன சொன்னாலும் மக்கள் வந்து அந்த புரிஞ்சுக்கிறாங்க இல்ல. இல்ல. ஏன்னா மக்கள் ஆல்ரெடி பட்டிருக்காங்க இல்லையா? ஆமா. ஸோ திருப்பி படக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாம் அவங்க ஒரு வந்து முன்னெச்சரிக்கை செஞ்சிருக்காங்க. நடவடிக்கை தான். அதே மாதிரி நேற்றைய தினம் வந்து இந்த வரிசை, பெட்ரோல் வரிசையா இருக்கட்டும், தேவையான பெட்ரோல் ஷெட்ல இருந்த வரிசையா இருக்கட்டும், இது வந்து நேற்றும் கூட நிறைய அதிகமா இருந்தது. நாங்க நேற்றைய நிகழ்ச்சியிலயும் வந்து பேசியிருந்தோம் தானே. இந்த மாதிரி பெட்ரோல் வரிசை கூடிக்கிட்டே போகுது. எதுக்கு நிக்கிறோம்? ஏன் நிக்கிறோம்? யாருக்காக நிக்கிறோம்? அதெல்லாம் தெரியாது. தெரியாம போய் நிறைய பேர் வரிசையில நின்னுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இன்றைய தினம் அரசாங்கம் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது தானே, இந்த பெட்ரோல் விநியோகம் தொடர்பா அறிவிப்பை வெளியிட்டதுக்கு அப்புறமா இன்னைக்கெல்லாம் வந்து கியூவே இல்ல. யாருமே வரிசையில நிக்கல. எல்லாமே பேக் டு நார்மல் ஆகிருச்சு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்து வெளியாகி இருந்தது. அதையும் பார்க்கக்கூடியதாகவும் இருந்தது. அந்த அந்த மாதிரி வரிசைகள் எங்கேயுமே இருக்கல. அதுக்கான காரணம் என்னன்னா, அரசாங்கம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருச்சு. இல்ல பெட்ரோல் இருக்கு. தயவு செஞ்சு நீங்க போய் வரிசையில நிக்காதீங்க. தேவையில்லாத பயம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அவங்களோட அந்த அறிவுறுத்தல்களுக்கு ஏத்த மாதிரி இன்னைக்கு மக்கள் எல்லாம் வந்து வீட்ல இருக்காங்க. யாருமே ம். கியூக்கு போகல இப்போ வரைக்குமே. சில பேருக்கு ஏன் கியூல நிக்கிறோம்னு கூட தெரியாது. எங்க வார் நடக்குது? யாருக்காக வார் நடக்குது? எதுவுமே தெரியல. ஏன் இங்க எ இப்படி வந்து எல்லாம் நிக்கிறாங்க, நானும் நானும் நிக்கிறேன். நிக்கிறேன் அந்த மாதிரி அப்படின்ற மாரி மைண்ட் நின்னுட்டு செட்ல. இருக்காங்க எல்லாரும். அப்ப அவங்களுக்கு ஒரு புரிதல் வேணும் இல்லையா? இல்ல இப்படிதான் அரசாங்கம் ஒண்ணு சொல்லுதுன்னா, நிச்சயமா நம்ம அத கேட்க தான் வேணும். அவங்க சொல்றாங்க ஸ்டாக் இருக்கு, பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி. இப்ப மாறி மாறி போய் அவங்க அத எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால, கியூல நிக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எங்க போய் சரி ஓகே. எல்லாத்துலயுமே வந்து நீங்க சேர்த்து வச்சுட்டீங்க. எங்க போய் அத அதுலயும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, எங்க போய் வச்சுப்பீங்க? அந்த அதே மாதிரி மாரி தான். நிறைய கொஸ்டின்ஸ் இப்ப இருக்குல்ல. எத்தன ஒரு 10 லிட்டர் வாங்கி வச்சிருப்பீங்களா? 10 ஆமா. லிட்டருக்கு எவ்வளோ நாள் ஓட முடியும்? ஓட முடியும். அதான் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு போய் வீட்லயே வச்சிருப்பாங்களா? ஓட மாட்டாங்களா? முடியாதுல்ல. ஸோ அது தீர்ந்துருச்சுன்னா இப்ப எல்லாமே ஒரு கட்டத்துல இப்ப வர்றது நின்னுடுச்சு அப்படின்னா 10 லிட்டர் வச்சு வாழ்க்கை ஃபுல்லா ஓட முடியாது ஓட இல்லையா? முடியாது. அதுவும் இப்படியும் முடிய தான் போகுது. முடியதான் போகுது. ஸோ சேமிக்க வேணான்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அரசாங்கம் சொல்றதுக்கு வந்து கவனம் ஆமா. கொடுத்து அத வந்து அரசாங்கத்தோட செய்யுங்க. அறிவுறுத்தல்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க இந்த 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 மாதிரியான ஒரு சூழ்நிலையில அவங்க சொல்றத கேட்டுட்டு, அதுக்கேத்த மாரி நடந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இன்னமும் வந்து அது சரியா இருக்கும். அப்படிங்கிறது தான் எல்லாரோட கருத்தாகவும் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இலங்கையில இருக்க எம்பசிஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து இலங்கை போலீசார் வந்து பாதுகாப்பு பாதுகாப்பு குடுக்குறாங்க. குடுத்துருக்காங்க. ஹோட்டல்ஸ்க்கு வந்து பாதுகாப்பு குடுக்குறாங்க. ஏன்னா, இப்ப நாட்டுல வந்து நிறைய எம்பசி சுத்தி போராட்டங்கள்லாம் நடக்குது இல்லையா? ஸோ இலங்கையிலும் அப்படியே நடக்கலாம் அப்படின்ற வாய்ப்புல வந்து இவங்க வந்து மேலதிக பாதுகாப்பு வந்து குடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். ஆமா. சாய்ந்தமருது பகுதியிலயும் கூட நேத்து வந்து அ ஈரானோட உயர்மட்ட தலைவர் அலி கமேனி அவரோட உயிரிழப்புக்காக வந்து இரங்கல் தெரிவிச்சிருந்தாங்க. எங்களுடைய நாட்டுல சாய்ந்தமருது பகுதியில இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தது. விசேட தூதரகங்கள், அதாவது எம்பசிக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்கிறதுக்கான காரணம் வந்து நேற்று தினம் இந்தியாலையும் கூட அமெரிக்க தூதரகத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு பரபரப்பான நிலைமை இருந்ததா வந்து வீடியோஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகியிருந்தது. இந்த மாதிரியான காரணங்களால இலங்கையிலையும் வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த எம்பசிஸ்க்கு முன்னாடி வந்து போலீஸ் எல்லாம் வச்சு பாதுகாப்பை வந்து பலப்படுத்தி இருக்காங்க. இதுதான் இலங்கையோட நிலைமையா இன்னைக்கு இருக்கு. இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போருக்காக இலங்கையோட நடவடிக்கைகள் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி மிக முக்கியமா ஒரு நாட்டோட ஜனாதிபதியா அன்ருகுமார திசாநாயக்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில உண்மைக்குமே வந்து ஒரு சரியான முறையில் நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு கடமையும் பொறுப்பும் அவருக்கு நிச்சயமா இருக்கு. ஆகவே இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் வந்து அவர் கலந்துக்கிட்டு ஒரு விசேட அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அந்த விசேட அறிக்கையில வந்து இத்தனை நாட்களா இப்போ ஓர ஆரம்பிச்சதுல இருந்து மத்திய கிழக்கு நாடுகளில் ஓர ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்குமே நிறைய விமர்சனங்கள் வந்தது தானே. கேஸ் இல்லை, பெட்ரோல் இல்லை, கியூ அப்படி இப்படின்னு சொல்லி வந்த விமர்சனங்கள் எல்லாத்துக்குமே ஜனாதிபதி இன்னைக்கு பார்லிமெண்ட்ல வந்து ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. பதிலடின்னு கிடையாது, பிரச்சனைகளுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு, ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காரு. விசேட ஒரு அறிக்கை தான் வெளியிட்டிருந்தாரு. அதுல வந்து நிறைய முக்கியமான விஷயங்களை வந்து ஜனாதிபதி தெரிவிச்சிருந்தாரு. ஆமா, ஜனாதிபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 39 நாட்களுக்கான டீசல் வந்து கையிருப்புல இருக்கு. அதே மாதிரி 40 நாட்களுக்கும் அதிகமான இப்ப தேவை இருக்கு இல்லையா? அதளவு பெட்ரோலும் எங்க கிட்ட கையிருப்புல இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சொல்லி இவ்வளவு நாள் சந்தேகமா இருந்தவங்களுக்கு வந்து ஒரு தெளிவை வந்து கொடுத்திருக்காரு. ஆமா, 7ஆம் திகதி 8ஆம் திகதிகள்ல வந்து இன்னும் விநியோகிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிக்கையும் ஜனாதிபதி பாராளுமன்றத்துல சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த கேஸ் தட்டுப்பாடு ஒன்று நிலவுது, அதுக்கும் வந்து அவர் ஒரு தீர்வு வழங்கி இருப்பாரு. தட்டுப்பாடெல்லாம் கிடையாது, இதுல வந்து ஒரு மாஃபியா மாதிரியான விடயங்கள் தான் நடக்குது. சில இடங்கள்ல வந்து கேஸ் வந்து மறைச்சு வச்சிருக்காங்க, மக்களுக்கு வழங்காம இருக்காங்க. அந்த மாதிரி நடவடிக்கைகள் தொடர்பாகவும் ஜனாதிபதி பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம முக்கியமா என்னன்னா
இப்போ நிறைய பேரோட விமர்சனம் எதுவா இருந்தது அப்படின்னா, இந்த சூழ்நிலை தெரிஞ்சிருந்துச்சுன்னா, ஏன் நீங்க முதல்லயே இத வந்து ஸ்டாக் பண்ணிக்கல? ஏன் எங்களுடைய அரசாங்கம் வந்து இதுக்கு முதல்லயே ஒரு தீர்மானம் எடுக்கல? அப்படி இப்படின்லாம் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. ஜனாதிபதி கேட்டிருப்பாரு, எங்க கொண்டு வந்து ஸ்டாக் பண்றது? எங்க களஞ்சிய சாலைகள் இருக்கு? இப்ப எப்படி பண்றது? அப்படிங்கிற கேள்விகள வந்து கேட்டிருந்தாரு. அவருடைய வாதங்கள் எல்லாமே வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதமா தான் இருந்தது. அவரு பயப்பட வேணாம், எந்த பிரச்சனையுமே இல்ல. எல்லாத்தையுமே வந்து சமாளிக்க முடியும். அதுக்கான கையிருப்பு எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு உறுதி வழங்கி இருந்தாரு இந்த ஸோ பாராளுமன்றத்துல. இதை பார்க்கும்போது ஜனாதிபதினா எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு உதாரணமா இவர் வந்து இருக்கார் இல்லையா? சில ஜனாதிபதிகள் வந்து சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டாங்க. அந்த எம்பிஸே அந்த அமைச்சர்களே வந்து பேசி முடிச்சிருவாங்க. பட் ஜனாதிபதியே பாராளுமன்றத்துக்கு வந்து ஒரு 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 கிளாரிஃபிகேஷன் கொடுக்கும்போது அது ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கும்போதும். ஆ, அது என்னன்னா இப்போ மக்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் தானே. இப்போ உலகளாவிய ரீதியில இது வந்து ஒரு சின்ன விஷயம் கிடையாது. உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கு அங்க என்ன நடக்குது, என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். மக்களுக்குள்ள எங்களோட நாட்டுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நிச்சயமா இருக்கும். அந்த கேள்விக்கு பதிலளிக்க வேண்டியது ஜனாதிபதியோட கடமை. ஆனா இவரு நிறைய விளக்கங்கள், அதாவது மக்கள் வந்து போய் கியூல நிக்கிறது ஏன்னு தெரியாம நின்னாங்க. இப்ப ஜனாதிபதியோட விளக்கங்கள் வந்து மக்களுக்கு ஒரு நல்ல பதில கொடுத்துருக்கும், அவங்களுடைய சந்தேகங்கள் தீர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லிதான் இப்போ அந்த மாதிரி தான் அவரோட விடயங்கள், அவரோட பதில்கள் எல்லாமே இருந்தது. மக்கள் யாருமே பயப்பட வேணாம், நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவர் தெளிவான ஒரு பதில வழங்கியிருந்தார். இப்ப நாட்டோட ஜனாதிபதியே சொன்னதுக்கு அப்புறமா இப்ப எதுக்கு நீங்க போய் கியூல நிக்கணும்? அவசியம் கிடையாது. கேட்டுக்கொள்ளுங்க மக்களே, கேட்டுக்கொள்ளுங்க. அதனால ரொம்ப பேனிக்காக வேண்டாம், நிலைமையை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி சொல்லியிருக்காரு. சொல்லியிருக்காரு. ஸோ இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி அப்படி சொல்லட்டும், இப்போ சரத் பொன்சேகா இருக்கார் இல்லையா? ஆமா. அவர் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படின்றாரு, அப்புறம் இப்படின்றாரு. இப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நாங்கள் அவரை பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அவர் நியூஸ்லயே காணோம். இப்போ நான் இருக்கேன்னு காட்டுறதுக்காக சொல்றாரோ தெரியல. இப்போ வந்து ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எதிர்க்கட்சிகள் இருக்கு இல்லையா, அவங்க வந்து சில விஷயங்களை செய்றாங்க. ஸோ செஞ்சு இந்த ஊழல் செய்யாத அனுர அரசாங்கம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து அனுப்ப பாக்குறாங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு எதிராக வந்து நாங்க ஒரு படை ஒன்று உருவாக்க போறோம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அண்ட் நாமல் ராஜபக்ஷ இருக்காங்க இல்லையா, இவங்க ரெண்டு பேருமே ஒரே படகுல இருக்காங்க. ஸோ அப்படின்ற மாதிரியும் சில கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காரு. ஆமா, அதாவது இப்போ அண்மைய காலங்களாகவே சரத் பொன்சேகாவோட ஒரு கருத்து வந்து நிறைய என்ன சொல்றது, நிறைய பேசு பொருளா மாறி இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, மஹிந்த ராஜபக்ஷ தொடர்பா அவர் முன் வச்ச குற்றச்சாட்டு, இதுக்கு வந்து நாமல் ராஜபக்ஷ அவருடைய சார்பா நாமல் ராஜபக்ஷ பதில் வழங்கி இருந்தாரு. அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே போயிருச்சு. அதுக்கு என்ன பண்ணாங்க, எது பண்ணாங்க அதெல்லாம் எல்லாம் கொஞ்ச நாள் தீவிரமா பேசப்பட்டு வந்தது. எதிர்க்கட்சிகள் ஒரு சில பேர் இதுக்கு பதில் சொல்றது என்ன, உதயகம்மன் கருத்து தெரிவிக்கிறது என்ன, அப்படி இப்படின்னு சொல்லி மாறி மாறி கருத்து தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. இந்த வார் ஸ்டார்ட் ஆனதும் சரி, இந்த கருத்துக்கள் எல்லாம் வந்து அப்படியே ஆமா மறந்துட்டாங்க, பதில் சொல்றதையும் விட்டுட்டாங்க. இப்போ வார் தானே இஷ்யூவா இருக்கு, அப்ப அதை பத்தி பேசுவோம் அப்படின்னு அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில தான் சரத் பொன்சேகா சொல்லி இருக்காரு, இப்போ இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் எல்லாமே வந்து நீங்க சொன்ன மாதிரியே ஊழலுக்கு எதிராக செயற்படக்கூடிய தற்போதைய அரசாங்கம், அதுதான் நம்ம நோட் பண்ணணும். சரத் பொன்சேகா வந்து இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்தை வந்து உயர்த்தி பேசி இருக்காரு. அதுவும் ஊழலுக்கு எதிராக செயற்படக்கூடிய இப்ப இருக்கிற அரசாங்கம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த அரசாங்கத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு படை உருவாக்கப்பட்டிருக்கு, இதுதான் இவரோட ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. இந்த படை எதிர்காலத்தில் எப்படி செயற்பட போகுது, என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள போகுது, இது எதிர்கட்சிகளுக்கு எப்படி சவாலாக இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம அவரோட நடவடிக்கைகளை வச்சு தான் தீர்மானிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த நியூஸ் வந்து எனக்கு என்ன சொல்றது, அதை பார்க்கும்போதே கொஞ்சம் சிரிப்பும் வந்துருச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அரசாங்கம் வந்து சொல்லியிருக்கு இல்லையா, நேத்து ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தோம், அந்த ஈஸ்டர் தாக்குதலை பத்தி. இப்ப ரணில் விக்ரமசிங்க உட்பட 12 பேர், அந்த 12 பேர் குறித்து மீண்டும் ஒரு விசாரணை ஒன்று எடுங்க அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு வந்து ரணில் விக்ரமசிங்க என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அதுதான் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு இல்ல, நீங்க மறுபடி அதை விசாரிக்கும் போது அரசு நிதியை வந்து தவறா பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல நீங்க கேட்கறதுக்கு போற கேள்வியே தான் எனக்கும் வருது. அது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கேஸ் ஒண்ணு போய்கிட்டு இருக்கு. இவர் வந்து அரசு நிதியை தவறா பயன்படுத்திட்டாரு அப்படின்னு ஒரு கேஸ் போய்கிட்டு இருக்க நேரத்துல இவரே சொல்லி இருக்கிறாரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்களாம் அரசு நிதியெல்லாம் தவறா பண்ணாதீங்க, அந்த கேஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, அதை விசாரிக்கிறதாலையும் எந்த யூஸுமே இருக்காது அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதான் இப்போ அரசாங்கம் எப்பவுமே ஒரு கருத்து சொல்லும், நீங்க நோட் பண்ணிருக்கீங்களான்னு தெரியாது, என்ன பிரச்சனை வந்தாலும் எதிர்கட்சிகள் அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்கும்போது கவர்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, இதுல தப்பு செஞ்சவங்க தான் அதிகமா வந்து கருத்து வெளியிட்டுட்டு பயந்துகிட்டு பேசுவாங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு இந்த விஷயத்துல அது என்னமோ உண்மையோ அப்படின்னு சொல்லி தோணுது. ஏன்னா நேத்து ஒரு நியூஸ் சொன்னோம், என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அவருக்கு வந்து அவரை
விசாரிக்கணும். ரணில் மட்டும் கிடையாது, மைத்ரி, பாதுகாப்பு துறையில இருந்தவங்க 12 பேரை வந்து விசாரிக்கிறதுக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வந்து உத்தரவுன்னு சொல்லி சொன்னோம். இப்போ இவரே நேத்தே சொல்லியிருக்காரு, நேற்று ஈவினிங் சொல்லியிருக்காரு, எதுக்கு இதெல்லாம் சும்மா விசாரிச்சுக்கிட்டு சும்மா காசு செலவு பண்ணிக்கிட்டு பேசாம விட்டுடலாமே. இதெல்லாம் விசாரிச்சு தான் இருக்கு, அதுக்கான ஆவணங்கள் எல்லாம் தயாரா தான் இருக்கு. இப்போ நீங்க எதுக்கு திருப்பி புதுசா செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவர் கேள்வி கேட்டிருக்காரு. இல்லை இது நியாயமா? உங்களுக்கு வந்து நீதிமன்றத்துல ஒரு வழக்கே போய்கிட்டு இருக்கு, நீ வந்து லண்டனுக்கு மக்களோட காசுல போயிருக்க அப்படின்னு சொல்லி ஒரு கேஸே போட்டு அது வந்து இப்போ விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ எதுக்கு இந்த மாதிரியான கருத்துக்களை வெளியிடுறாரு? இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல தான் ஓகே கவர்மெண்ட் சொல்றது சரியா தான் இருக்கு, பயந்துகிட்டு இருக்கனால தான் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வெளிவந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகமும் இப்போ வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா அரசாங்கம் அதோட தீர்மானத்தில் சட்டமா அதிபர் திணைக்களம், குற்றப்புலனாய்வு திணைக்களம் எல்லாமே வந்து அவங்களுடைய தீர்மானங்களில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. விசாரணை நடக்கும், எல்லார்கிட்டையும் வாக்குமூலம் பதிவு செய்யப்படும். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுக்கான முக்கியமாக யார் செயற்பட்டாங்க அப்படிங்கிறது வந்து மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. அப்படிங்கிறதுல அரசாங்கம் ரொம்ப தீவிரமாக செயற்பட்டு வருது. இப்போ ரணில் இப்படியெல்லாம் ஸ்டேட்மெண்ட் விடுறாரு அப்படிங்கிறதுக்காக வந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். குற்றம் உள்ள நெஞ்சு தான் குறுகுறுக்கும். சரியா சொன்னீங்க. குற்றம் இல்லாட்டி அவங்க மறுபடியும் விசாரிக்க போறாங்க. நீங்க சொன்ன பதிலையே சொல்லிட்டு வரலாம். ஆமா, எதுக்கு பயந்து சும்மா பேசிட்டு இருக்கீங்க? பயப்படாதீங்க. அப்புறம் ஹெல்த் கண்டிஷன் இப்பதான் ஹாஸ்பிடல். ஸோ சரி, இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஸோ இதே மாதிரி நாளைக்கு என்னென்ன ஹாட் டாபிக்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நாளைக்கு பார்க்கலாம். ஷூர். ஓகே, பை.